ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு காரை ஃபாலோ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டு போங்கன்னு. இவ்வளோ கேப் விடணும். இல்லை கொஞ்சம் நான் வண்டி அதிகமாக இருக்குது, உள்ளே யாரும் வந்துடுவாங்க, நான் கிட்ட போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டியோட சைலன்சரை எப்பவும் கவனிங்க. அந்த வண்டியில் சைலன்சர் கீழே தெரியுதா உங்களுக்கு? கீழே ஒரு உருண்டையாக தெரியுது பாருங்கள். வலது பக்கம் டயரை ஒட்டி ஒரு இது தெரியும் உங்களுக்கு, ரவுண்டாக தெரியும். அந்த சைலன்சர் பைப் தெரியணும். எப்போ சைலன்சர் பைப்பை தாண்டி நீங்கள் அந்த வண்டியை கிட்ட ஒட்டுறீங்களோ, அது பம்பர் டு பம்பர் ஒட்டுதோ, உங்களுக்கு டேஞ்சர். ஸோ இதில் நம்ம என்ன ஒரு ஸ்லோகன் சொல்ல போகிறோன்னா, சைலன்சர் பார்த்தவன் சைலண்டாக போவான். புரியுதா உங்களுக்கு? சைலன்சரை பார்த்தவன் சைலண்டாக போகலாம். சைலன்சரை பார்க்காம கிட்ட ஒட்டி போனால் அவனுக்கு எப்போவுமே பிரச்சனை. ஸோ இப்போ நான் சைலன்சர் பார்க்குறேன், ஸோ சைலண்டாக போகிறேன். ஏன்னா சைலன்சரை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரோட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். சைலன்சரை அந்த காரோட சைலன்சரை கவனிக்காமல் கிட்ட ஒட்டி போனீங்கன்னா அந்த சைலன்சர் மறையும் போது உங்களுக்கு எப்போவுமே டேஞ்சர். ஸோ திருப்பி ஒன்று கூட சொல்கிறேன், சைலன்சரை பார்த்து ஓட்டினீங்கன்னா சைலண்டாக ட்ரைவ் பண்ணலாம். சைலன்சரை பார்க்காம கிட்ட ஒட்டி போனீங்கன்னா கெட்டு போகும். இந்த ஐடியா பிடிச்சிருக்கா பாருங்கள்.